Hi students, நம்ம previous classல வந்து queuing models 4th unitல வந்து ஒரு derivation பார்த்தோம். அந்த derivation வந்து first modelல இருந்து ஒரு derivation பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா நான் வந்து ஒரு derivation கேட்பாங்க, ஒரு problem கேட்பாங்க. நம்ம வந்து மாடல் 1 and 3 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செகண்ட் ஆர் பார்ட்டை ஒமிட் பண்ணியாச்சு, எதர் பார்ட் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாடல் 1ல உள்ள டெரிவேஷன் பார்த்தாச்சு. சப்போஸ் வந்து மாடல் 2 1 and 3ல உள்ள ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு வந்து மாடல் 1ல இருந்து டெரிவேஷன் கேட்டிருந்தாங்கன்னா மாடல் 3ல இருந்து ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருந்துருக்கோம் சரியா. இப்போ மாடல் 1ல உள்ள ஒரு டெரிவேஷனை வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்தாச்சு ஃபுல்லா. அந்த P0 to Pn ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம். ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் யூஸ் பண்ணி பர்த் அண்ட் டெத் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இப்போ மாடல் 3ல இருந்து உள்ள ஒரு டெரிவேஷன் இருக்கும். இந்த ஒரு டெரிவேஷன் பார்த்துட்டீங்கன்னா இந்த யூனிட்ல இந்த 2 டெரிவேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த 2 மாடல்ஸ்ல உள்ள இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா லாம்டா மியூ அந்த எல்எஸ் லிட்டில் ஃபார்முலா எல்லாத்தையும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த 8 நான் கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல. அந்த 8 KC 9 ரோ லிட்டில் ஃபார்முலால உள்ள 4 வேல்யூஸ் அண்ட் லாம்டா மியூ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நம்ம எழுதிட்டோம்னாலே நமக்கு வந்து அதுல இருந்து மேக்ஸிமம் அந்த சப்டிவிஷன்ல உள்ள ஆன்சரே வந்துடும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டெரிவேஷன் பார்க்க போறோம். இந்த டெரிவேஷனும் என்ன சொல்லுவாங்கன்னா வித்தவுட் மென்ஷனிங் த நேமா இருக்கும். ஆர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, டெரிவ் தி steady state system size probabilities for as MM1 N FC FS. இப்போ MM1 மாடல்னா சிங்கிள் சர்வர், இங்க N ன்னு சொல்லியிருக்கிறது ஃபைனைட் கெப்பாசிட்டி. இப்போ ஸோ ஃபைனைட் சிங்கிள் சர்வர்ல ஃபைனைட் கெப்பாசிட்டியில இருந்ததுன்னா தட் இஸ் பிலாங்கிங் டு தேர்ட் மாடல் வந்துடும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் டெரிவேஷன் பார்த்ததுல M11 வந்து இங்க இன்ஃபினிட்டி. சப்போஸ் நம்மளோட லக் வந்து MM1 இன்ஃபினிட்டி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி Pn P0 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. பர்த் அண்ட் டெத் ப்ராசஸோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு டெரிவேட்டிவ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ இங்க என்னன்னா நேம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தேர்ட் மாடல்ல வந்து எப்பயுமே நேமை மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மாடலும் தேர்ட் மாடலும் ஆல்சோ கால்டு பர்த் அண்ட் டெத் ப்ராசஸா தான் இருக்கும். ஸோ பர்த் அண்ட் டெத் ப்ராசஸ் இந்த மாடலும் வந்து இட் இஸ் ஆல்சோ கால்டு வந்து பர்த் அண்ட் டெத் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். டைரக்டா பர்த் அண்ட் டெத் ப்ராசஸ்ன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மாடல்ல தான் எடுத்து எழுதணும். ஸோ அங்க சப்போஸ் வந்து கஸ்டமர் இஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் கஸ்டமர் அப்படின்ற வேர்டு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் மாடல்ல தான் எழுதணும். இப்போ இங்க வந்து தேர்ட் மாடலுக்கு எப்பயுமே டெரிவேஷன் தேர்ட் மாடலுக்கு நேமை மென்ஷன் பண்ணிடுவாங்க. MM1 N FC FS or FI FO அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணுவோம், இங்க வந்து அப்புறம் அடிஷனலா என்ன கேட்டிருக்காங்க, இங்க வந்து ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் அப்படின்னு கேட்டிருந்தாங்கனாலே நீங்க என்ன பண்ணணும், P0 to Pn ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் இந்த ஹென்ஸ் அப்டைன் மீன் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் தி கியூ, மீன் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் தி சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபைண்ட் எல்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க மீன் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் தி கியூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட எய்ம் டு ஃபைண்ட் LQ. இப்போ LQ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். P0 ஓட வேல்யூ, Pn ஓட வேல்யூ, LQ ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ LQ ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், LS ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் LQ ஓட வேல்யூவை லிட்டில் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்க வந்து கிவன் டெரிவேஷன் வந்து என்ன டெரிவேஷன் கேட்டிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே எய்தர் பார்ட்ல ஏதோ ஒரு டெரிவேஷன் கேட்டிருப்பாங்க. அந்த டெரிவேஷன் என்ன டெரிவேஷன் அப்படின்னு சொல்லி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். பர்த் அண்ட் டெத் ப்ராசஸ், ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன், பர்த் அண்ட் டெத் ப்ராசஸ்னு ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் தேர்ட் மாடல்ல இருக்கும்போது நமக்கு வந்து வித் மென்ஷன் த நேமா இருக்கும். அப்படி சப்போஸ் இஃப் இந்த நேமை மென்ஷன் பண்ணலன்னா ஃபைனைட் கெப்பாசிட்டின்னு கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் த பர்த் அண்ட் டெத் ப்ராசஸ், derive the steady state system size probabilities for the customers வந்து finite number of customers in the model and hence obtain mean number of customers in the system or queue அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம கஸ்டமர் இன்ஃபைனைட்டா ஃபைனைட்டான்னு கேட்டிருக்காங்கன்னா நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ கொஸ்டின் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்போ சொல்யூஷனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் இப்போ சொல்யூஷன்ல steady state probabilities நாலே to find P0 and Pn. So P0 and Pn find out பண்ணனும். P0 and Pn find out பண்றப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த steady state conditionனா அந்த 2 கண்டிஷன்ஸ்ங்கிறது known result இது. நம்ம ப்ரீவியஸ் ஒன்ல வந்து ஃபர்ஸ்ட் மாடல்ல இதுவே டெரிவ் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணோம். இப்போ இந்த மாடல்ல என்ன பண்ணலாம்னா டைரக்டா we know that ன்னு எடுத்துக்கலாம். So
for the Poisson Q எல்லாமே இந்த யூனிட் ஃபுல்லாவே Q வந்து Poisson Q சிஸ்டம் வந்து Pn where n is equal to n Pn தான் இருக்கும். இந்த steady state is given by னா அந்த previous derivationலயே நான் கொடுத்திருப்பேன் லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்திருப்பேன் lambda n minus 1 கஸ்டமர் இங்க n கஸ்டமர் n plus 1 கஸ்டமர் 3 டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. சோ lambda n minus 1 Pn minus 1 நீங்க இந்த steady state condition வந்து third modelல கேட்டிருந்தாங்கன்னா we know that ன்னு எடுத்து எழுத போறோம். சோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா first one வந்து n minus 1 கஸ்டமர்ஸ்னா lambda into n minus 1 Pn minus 1. இப்போ லாஸ்ட் வந்து n plus 1 கஸ்டமர் இங்க lambda யூஸ் பண்றப்ப இங்க mu யூஸ் பண்ணுவோம். mu n plus 1 Pn plus 1. இங்க lambda n minus 1 Pn minus 1 minus lambda n கஸ்டமர்ன்றப்ப both included. lambda n plus mu n into Pn plus இங்க mu n plus 1 ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். mu n plus 1 Pn plus 1 equal to 0 where n is greater than 0. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் n is greater steady stateல n is greater than 0 இருக்கும். Suppose if n is equal to 0 னா the second p naught ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் steady state conditionல அந்த வேல்யூ வந்து lambda naught p naught plus mu 1 p1 equal to 0 where n is equal to 0. இப்போ நம்ம இந்த third யூனிட்ல டைரக்டாவே we know that இந்த steady state condition எடுத்து எழுதிப்போம். இப்போ நம்மளோட கேஸ் வந்து ஃபைனைட் கேஸ்னா k arrivals இங்க வந்து n arrivals னு கொடுத்திருக்காங்க. k arrivals அப்படினு இருக்கும்போது two cases arise ஆகும். one வந்து if a customer arrives and the queue is full. Customers enter அப்ப the queue வந்து full ஆகுதுன்னா the customers leaves without joining the queue. The queue full ஆயிடுச்சுன்னா the customer வந்து the queueல join பண்ண முடியாது. So that case ல mu n is equal to mu ஆ இருக்கும். For n is equal to muன்றது டிபார்ச்சர்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருக்கோம். mu n வந்து always mu ஆ தான் இருக்கும். கஸ்டமர் என்டர் ஆனதுன்னா டிபார்ச்சர் ஆகும். So mu n is equal to mu. அதுல வந்து n ஓட எல்லா கேஸ்லயுமே இருக்கும். n is equal to 0 தான் வரக்கூடாது. டிபார்ச்சர் இல்லாம இருக்காது. So n is equal to 1 2 3 etc up to the k வரைக்குமே வேல்யூஸ் இருக்கும். பட் வந்து lambdaன்றது arrival. lambdaன்றது என்ன இருக்கும்? which is lambda n is equal to lambda இருந்ததுன்னா for n is equal to 0 up to k minus 1. அந்த k ன்ற ஃபைனல் கஸ்டமர் வந்து அரைவ் வரதுக்கு முன்னாடி the queue fall ஆயிடும். So lambdaல மட்டும் அரைவ் வரது two cases arise ஆகும். one is lambda n is equal to lambda if n is equal to 0 to k minus 1 equal to 0 னா n is equal to k plus 1 etc எல்லாமே வந்துரும். So நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த two case இந்த two conditions இந்த equation steady state யூஸ் பண்ணி p naught ஓட வேல்யூ pn ஓட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் mu n ஓட வேல்யூ lambda n ஓட வேல்யூ யூஸ் பண்ணி இந்த equation 1 ல யூஸ் பண்ணி p naught ஓட வேல்யூ pn ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே by using for equation 1 in place lambda n in place which is equal to lambda pn minus 1 in place this is pn minus pn minus 1 minus lambda n in place lambda plus mu pn plus mu n plus 1 in place mu into p n plus 1 equal to 0. The first case ka apply பண்ணியாச்சு. So this is mu into p n plus 1 is equal to this goes to right hand side lambda plus mu into p n minus lambda into p n minus 1 for the case for n is sliced between 1 to k minus 1. So therefore in the second one which is equation 2 second one minus lambda naught is replaced by lambda p naught plus mu p1 equal to 0 which is equation 2. So this is mu p1 equal to this goes to right hand side lambda into p naught. So our aim is to find p1 value. p1 is equal to lambda divided by mu into p naught. p naught in the first case என்ன யூஸ் பண்ணிருக்கோம் for n is sliced between 1 to k minus 1. The next
lies between 1 to k minus 1 இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? k n is equal to k bar இருந்ததுன்னா என்னன்னு பார்க்கணும். And mu into this one, mu into pk is equal to இங்க 1 இருந்ததுன்னா இங்க 0. So lambda into pk minus 1. So pk equal to lambda by mu into pk minus 1 for n is equal to k. நம்ம என்ன பண்றோம்? the mu n equal to mu no lambda equal to lambda n equal to lambda no through the equation 1 ல substitute பண்ணோம்னா we get this equation and அதிலே அந்த another part ல substitute பண்ணோம்னா mu into p1 equal to this one வந்துரும். So p1 ஓட வேல்யூ lambda by mu into p0 இருக்கும். n lies between 1 to k minus 1 ஆ இருக்கும். and வந்து n is equal to k ன்றப்ப என்ன கண்டிஷன்னா if you in the equation mu into pk equal to lambda into pk minus 1, therefore pk equal to lambda by mu into pk power k minus 1, which is equation 1. So in equation 2 na this one, this is equation 2 indicates equation 2. In equation 2 put n is equal to 1. So put n is equal to 1 na we get mu into p2 equal to right hand side la lambda plus mu into p1 minus lambda into pn. 1 put n is equal to 1 na we get p0. Already we found p1 value. So substituting p1 value in this equation we get p2 value. So நீங்க side by side note பண்ணிக்கோங்க. So therefore mu into p2 equal to lambda plus mu into p1 value is p1 is equal to lambda by mu into p0 minus lambda into p0. So this is equal to multiplying this two terms lambda square by mu into p0 plus second term mu into lambda into mu p0 minus lambda into p0. So mu cancel பண்ணிடுவோம், lambda into p0 cancel பண்ணிட்டோம். We get mu into p2 equal to lambda square by mu into p0. Therefore p2 equal to lambda square divided by this mu goes to left hand side denominator na mu square into p0. Therefore lambda by mu whole square into p0. Already we found p1 value. P1 is equal to lambda by mu into p0 னு இருக்கும். இங்க p2 equal to lambda by mu whole square into p0 னு இருக்கும். In general case pn is equal to lambda by mu whole power n into p0. இங்க வந்து two cases வந்து arranged ஆகும். So in general and so on etc. and so on. In general pn is equal to lambda by mu whole power n into p0, where n is lies between 1 to k minus 1. So n is lies between 1 to k minus 1 க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ n is equal to k வா இருந்ததுன்னா என்ன இருக்கும்? pn ஓட வேல்யூ from equation 3 implies pk ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். pk equal to lambda by mu into pk minus 1 னு இருக்கும். So pk minus 1 ல where pk minus 1 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். Therefore pk equal to lambda by mu. இப்போ pn ன்னு சொன்னா lambda by mu whole square into p0. இங்க வந்து pk அப்படினா lambda by this is lambda by mu whole power k. pk minus 1 னா lambda by mu whole power k minus 1 into p0. So this is equal to
lambda power that பண்றப்ப we get lambda power k divided by mu power k into p naught. So pk equal to lambda by mu whole power k into p naught and n is equal to k. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா p0 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், p1 ஓட வேல்யூ, p2 ஓட எக்ஸெட்ரா pn ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. pn ஓட வேல்யூ லைஸ் n is lies between 1 to k minus 1 ஆ இருக்கும். சோ நம்மளோட aim n is equal to k வா இருந்தா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அதுக்கு pk ஃபைண்ட் அவுட் பண்ணனும். pk வந்து lambda by mu into pk minus 1 ஆ இருக்கும். சோ இந்த pk minus 1 க்கு இந்த pn ஓட ஃபார்முலாவே k minus 1 நீங்க n இருந்ததுன்னா n, k minus 1 இருந்ததுன்னா k minus 1 அப்ளை பண்றப்போ lambda by mu multiply பண்றப்போ we get lambda by mu whole power k into p naught இருக்கும். And we know that the steady state conditionல நமக்கு என்ன தெரியும், and summation n is equal to 0 to k. Infinite number of customers in the previous derivation இருக்கும்போது n is equal to 0 to infinity ன்னு அரேஞ்ச் பண்ணுவேன். இங்க finite number of customers ன்றதுனால n is equal to 0 to k, pn is equal to 1. So we know that in the pn our value is equal to lambda by mu whole power n. So summation n is equal to 0 to k, pn our value lambda by mu whole power n into p naught is equal to 1. So here p naught is a constant term. So taking outside. So p naught into summation n is equal to 0 to k lambda by mu whole power n is equal to 1. Expanding the summation we get p naught into, put n is equal to 0 na we get 1, put n is equal to 1 na we get lambda by mu, put n is equal to 2 na we get lambda by mu whole square plus etc. The last term put n is equal to k plus lambda by mu whole power k is equal to 1. So in the equation என்ன ஃபார்மட்ல இருக்கு, 1 plus x plus x square plus etc. x power k என்ற ஃபார்மட்ல இருக்கு, which is a geometric progression. So we know that one plus a square plus a cube plus etc. plus a power n is equal to 1 minus a power n plus 1 divided by 1 minus a if a is less than 1. This is geometric progression. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா mu and lambda, mu and lambda is not equal. So lambda is less than mu ஆ தான் இருக்கும் always. Queuing model lambda is less than mu ஆ இருக்கும். So it is not equal ஆ இருக்கும். So therefore என்ன இருக்கும்னா this implies lambda by mu is less than 1. So நம்மளோட கண்டிஷன்ல a is less than 1 னா இந்த 1 minus a power n plus 1 by 1 minus n யூஸ் பண்ணா இங்க k இருக்கும். So therefore this equation implies pn of p naught of this one to 1 minus lambda by mu whole power k plus 1 divided by 1 minus lambda by mu is equal to 1. So this is p naught equal to, system goes to right hand side and 1 minus lambda by mu divided by 1 minus lambda by mu whole power k plus 1 if lambda is not equal to mu. So we get a p naught value. Hence நமக்கு k equal to n equal to k to 2, we get 2 values. So k minus 1 customer க்கு k customer க்கு. So p naught is equal to the 1 minus lambda by mu divided by 1 minus lambda by mu whole power k plus 1 if lambda is not equal to mu. ஒரு case. Second case if lambda is equal to mu ஆ இருந்ததுன்னா என்ன case? Now this is becomes
1 divided by k plus 1. Since the geometric progression limit lambda by mu is tends to 1, now 1 minus lambda by mu divided by 1 minus lambda by mu whole power k plus 1 is equal to 1 by k plus 1. Well, it's not equal to the geometric progression 1 minus a power n plus 1 by 1 minus a எடுப்போம். Suppose equal இருந்தது அப்படினு சொன்னா the entire term become 0 ஆயிடும். This is same அப்படினா we cancel ஆயிடும். 1 minus 1 0 0 by 0 னா indeterminate formula ஆகும். So இதனால நம்ம limiting case யூஸ் பண்ணுவோம். limiting case யூஸ் பண்றப்ப ரொம்ப டீப்பா போகணும்னா limiting case யூஸ் பண்றப்ப இந்த பவர்ல n plus 1 இருந்ததுனா 1 divided by n plus 1. இந்த பவர்ல k இருந்ததுனா 1 divided by k plus 1 if lambda is equal to mu ஆர்க்கப்ப this is p naught value. Next p naught ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. next to find pn value நீங்க வீடியோ பாஸ் பண்ணி இத நோட் பண்ணிக்கோங்க அந்த டெரிவேஷன்ஸ் தான். So pn value is equal to here this is lambda by mu whole power n. அந்த pn ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றப்ப p1 னா lambda by mu whole power 1, p2 னா lambda by mu whole squared, இந்த pn னா lambda by mu whole power n into this term 1 minus lambda by mu divided by 1 minus lambda by mu whole power k plus 1 if lambda is not equal to mu. Second this is 1 by k plus 1 if lambda is equal to mu. So steady state condition அப்படினு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க up to this one ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். find p naught value and pn value. So p naught ஓட வேல்யூ இது, pn ஓட வேல்யூன்றதுனால lambda by mu வந்து whole power n ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு the same p naught ஓட ஈக்குவேஷனே இருக்கும். So நம்மளோட क्वेश्चनல average number of customers in the queue னு கொடுத்திருக்காங்க. queue வேணும்னா நம்ம சிஸ்டம்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். So next to find average number of customers in the டைரக்டாவே நம்மளோட லக் வந்து டைரக்டாவே இந்த MMN steady state condition கேட்காம டைரக்டாவே find the average number of customers in the system and queue அப்படினு டைரக்ட் 8 மார்க் क्वेश्चன்ல கேட்டுவாங்க. அது மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் இந்த இதுல இருந்து எடுத்துக்கலாம். LS LQ ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ஓகே, the average number of customers in the system find LS. So LS equal to summation n is equal to 0 to k. இது finite case ன்றதுனால இங்க infinity யூஸ் பண்ண கூடாது. 0 to k n into pn. So we know that n pn ஓட வேல்யூ என்ன தெரியும், which is summation n is equal to 0 to k n into pn என்ன rho naught into p naught into p naught அந்த pn ஓட வேல்யூ நான் கொடுக்கறப்ப என்ன சொன்னா the second lambda by mu whole power n மட்டும் இருக்கும். மீதி எல்லாமே p naught ஓட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க. that is p naught ஓட வேல்யூ into lambda by mu னு இருக்கு இல்லையா, lambda by mu னா which is equal to rho power n. அதான் இங்க எடுக்கிறோம். so mean அந்த average number of customers in the system னா that is mean எப்பவுமே நம்ம சம்மேஷனுக்குள்ள n into multiplication பண்ணுவோம். the pn ஓட வேல்யூ வந்து p naught into rho power n if lambda is not equal to mu. So this is equal to p naught is a constant term. So p naught into summation n is equal to 0 to k n into rho power n. So n into rho power n இது நம்ம வந்து எக்ஸ்பாண்ட் பண்ண முடியாது. 0 into 1 okay up to k னா வந்து 1 2 3 4 ஓட மல்டிப்ளிகேஷனா ரோ வரும். So நம்ம என்ன பண்ணுவோம், this is equal to p naught into summation n is equal to 0 to k n into rho power n minus 1 into ஒரு ரோவை மல்டிப்ளை பண்ணி
divide பண்ணிருக்கோம். So the rho is a constant term taking outside. P naught into rho summation n is equal to 0 to k n into rho power n minus 1 இருக்கும். We know that the differentiation of rho power n summation n is equal to 0 to k d by d rho of rho power n. D by d rho of rho power n na differentiating with respect to rho அப்படினா we get n into, we know that d by dx of x power n is equal to n into x power n minus 1. இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக இப்படி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருக்க n into rho power n minus 1 differentiation of rho ன்னு கொடுத்துக்கலாம், rho power n. So which is equal to p naught into rho d by d rho of summation n is equal to 0 to k rho power n. By expanding this summation we get p naught rho d by d rho of, expanding now first put n is equal to 0, now we get 1 plus rho square plus etc plus rho power k. This is also a geometric progression. So இங்க என்ன பண்ணலாம்னா differentiate which is equal to p naught into rho d by d rho of, here lambda is not equal to mu. So this is 1 minus rho power k plus 1 divided by 1 minus rho. Since rho is less than 1. நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ differentiating with respect to rho, இது u divided by v formatல இருக்கு. So நம்ம என்ன பண்ணுவோம், differentiating with respect to rho பண்றோம். ஜெனரலா average number of customers in the systemனா நீங்க இங்க இருந்து டெரிவேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். we know that n into p power n pn equal to this one, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ns nq ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸ்டெடி ஸ்டேட்னு கேட்டிருந்தாங்கன்னா தான் p naught pn ஃபைண்ட் அவுட் பண்ணணும். so differentiating with respect to rho, so this is equal to p naught into rho, differentiating na u divided by v format la irukum. So 1 by rho whole squared, here 1 minus rho constant assume பண்ணிட்டு numerator differentiate பண்ணோம்னா 1 minus இங்க rho power k plus 1 இருக்கும். 1 is the 0 minus k plus 1 into rho power k. Next minus 1 minus rho power k is a constant, 1 minus rho ku minus 1. So this is equal to p naught into rho, you multiply பண்றப்போ minus k plus 1 into rho power k into 1 minus rho, minus minus plus 1 minus rho power k plus 1 divided by 1 minus rho whole square. So the separate term divide பண்ணிக்கோ. This is equal to p naught into rho minus k plus 1 into rho power k 1 minus rho divided by 1 minus rho whole square plus 1 minus rho power k plus 1 divided by 1 minus rho square. So one term cancel ஆயிடும், this term. This is equal to p naught into, so rho into rho inside multiply பண்ணிப்போம். p naught rho inside பண்ணணும் minus k plus 1 into rho power k plus 1 divided by 1 minus rho plus இங்க this term rho into 1 minus rho power k plus 1 divided by 1 minus rho whole squared. But next substituting p naught value.
P naught is equal to 1 minus rho divided by 1 minus rho power k plus 1. This is P naught value. Is equal to this is equal to into this same term k plus 1 into rho power k plus 1 divided by 1 minus rho plus rho into 1 minus rho power k plus 1 divided by 1 minus rho whole squared. So multiplying this term in the two terms, we get இல்ல நீங்க காப்பி பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது this term multiplication பண்றப்போ we get minus k plus 1 into rho power k plus 1 into 1 minus rho divided by 1 minus rho power k plus 1 into 1 minus this rho plus second term rho into 1 minus rho divided by 1 minus rho power k plus 1 into this term 1 minus rho power k plus 1 divided by 1 minus rho whole square. இந்த bracket multiplication பண்ணிருக்கோம். So 1 minus rho cancel ஆயிடும். இங்க k plus 1 rho வந்து ஒரு case cancel ஆயிடும். So which is equal to minus k plus 1 into rho power k plus 1 divided by 1 minus rho power k plus 1 this term plus rho into rho divided by 1 minus rho. So this is equal to rho divided by 1 minus rho minus k plus 1 into rho power k plus 1 divided by 1 minus rho power k plus 1. This is LS. LS oda formula. This is LS. Remember, P naught oda value find out pannum, P n oda value find out pannum. இங்க வந்து finite case ல 2 subdivisions arise ஆகும். 2 cases வந்து interval வந்து splitting interval இருக்கும். 1 to k minus 1 equal to k1. So நம்ம என்ன பண்ணுவோம்னா P naught ஓட வேல்யூ P n ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதை யூஸ் பண்ணி LS ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது வந்து இதே क्वेश्चन 2 டைப்பா கேட்கலாம். ஒன்னு வந்து ஸ்டெடி ஸ்டேட் ஓட P naught P n மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னீங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. LS ஆவரேஜ் செப்பரேட்டா கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த செகண்ட் பார்ட் மட்டும் போதும். சோ இப்போ LQ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். நம்மளோட क्वेश्चनல LQ கேட்டிருக்காங்க. LQன்றது என்ன இருக்குன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் தி queue. LQ equal to we know that LS minus lambda dash divided by mu. This is by Little's formula, where நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு சம் போடுறதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். mu into 1 minus P naught. This is equal to lambda into 1 minus Pn. So we obtain the solution. Okay students, நம்ம இப்போ 16 மார்க் வந்து நம்ம ஃபுல்லா நம்ம வாங்கியாச்சு. ஃபுல்லா வொர்க் அவுட் பண்ணி பார்த்தாச்சு. நம்ம ஃபுல்லா தரவா இருக்கும். சோ நம்ம என்ன क्वेश्चन கேட்டு என்ன டெரிவேஷன் கேட்டிருந்தாலும் அந்த 4th யூனிட்ல இருந்து ஃபுல்லா 16 மார்க் ஃபுல்லா நம்ம வாங்கியாச்சு. இப்போ அதுல உள்ள 2 மார்க்ஸ் வந்து ஒரு 8 2 மார்க்ஸ் இருக்கும். அந்த 8 2 மார்க்ஸ் மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே போதும். இதுல இருந்து 2 மார்க்ஸ் வந்துரும். சோ 4 மார்க்ஸ். சோ 20 மார்க் அந்த queuing தியரியில இருந்து கரெக்ட்டா அந்த ஃபார்முலாஸ் படிச்சிருந்தீங்க, டெரிவேஷன்ஸ் நல்லா வொர்க் அவுட் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா 20 மார்க்ஸ் இந்த queuing தியரியில நம்ம வாங்கிடலாம். ஓகேவா? இப்போ 2 மார்க்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் கேட்பாங்கன்னா மாடல் 1 இருக்கு இல்லையா, மாடல் 1ல இருந்து தான் 2 மார்க் ப்ராப்ளம் எனி ஒன் ப்ராப்ளம் கேட்பாங்க. அது என்ன கேட்டிருக்காங்கன்னா on MM1 infinite number of customer queuing system the arrival rate வந்து lambda. suppose இங்க lambda is equal to அப்படினு கொடுக்கலனா நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். arrival rate னா lambda ன்னு எடுக்கணும்.
டைம் பெர் மினிட்னு இருக்கும், கஸ்டமர் பெர் மினிட் இருக்கு. ஸோ டேக்கிங் லாம்டா இங்க டைரக்டாவே 2 மார்க்லாம் ப்ராப்ளம் இல்லை, டைரக்டா கொடுத்துருவாங்க. பெர் மினிட் இருந்ததுன்னா தட் இஸ் லாம்டா. அண்ட் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்னாலோ ரேஷியோனாலோ அது வந்து நம்ம எப்பயுமே ரோன்னு தான் எடுப்போம். சப்போஸ் இங்க ரோ மென்ஷன் பண்ணலன்னா யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் ஆர் ரேஷியோன்னா ரோ ஈக்குவல் டு 0.5. ஃபைண்ட் எல்எஸ் அண்ட் டபிள்யூஎஸ். எல்எஸ்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வெயிட்டிங் இன் தி சிஸ்டம், WS na number of average number of customers in the system. LS na WS na waiting, the average number of customer waiting in the system. So நம்ம என்ன பண்ணி LS ஓட வேல்யூ வந்து மாடல் 1 ல ரோ டிவைடட் பை 1 மைனஸ் ரோ ஓட வேல்யூ கிவனா இருக்கு. WS na 1 by lambda into LS lambda ஓட வேல்யூ கிவன். டைரக்டா ஈஸியா நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபார்முலாஸ் தான் நம்ம மக பண்ணிருக்கோம். சோ ஈஸியா டைரக்டா எடுத்துக்கலாம். இப்போ இதே சேம் நான் அரைவல் அப்படின்னு கொடுத்து மியூவோட வேல்யூ இங்க எப்படி லாம்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி மியூவோட வேல்யூ கொடுப்பாங்க, லாம்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ மியூ ஈக்குவல் டு 1/3 பெர் மினிட்னு இருக்கு, WQ வந்து 3 மினிட்ஸ்னு இருக்கு. கம்ப்யூட் த அரைவல் ரேட் வந்து லாம்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன WQ யூஸ் பண்ணி தான் நம்ம லாம்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ என்ன பண்ணுவாங்க, இது மாடல் 1 ல உள்ள WQ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லிட்டில் ஃபார்ம்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ WQ 1 by lambda into LQ. 1 by lambda into LQ னா LQ ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து லாம்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா மியோட LQ க்கு இந்த மியோட ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். வேல்யூ given வேல்யூ அதை யூஸ் பண்ணனும்னா நம்ம இந்த சம்மை வொர்க் அவுட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி இந்த 2 டைப்ஸ் ஆஃப் சம் தான் வந்து மாடல் 1 ல இருந்து கேட்பாங்க, மாடல் 1 ல இருந்து தான் சம் கேட்பாங்க. So next என்ன இருக்குன்னா what is meant by Q discipline. இன்னொரு क्वेश्चनா இருக்கலாம், மேபி இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல இருந்து டெஃபினட்டா ஒன்னு வந்துரும். இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு மேபி. what is meant by Q discipline அந்த क्वेश्चन வந்து படிச்சுக்கோங்க. explain Kendall notation. இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். Kendall notation வந்து define traffic intensity or density கேட்பாங்க. traffic intensity னா இந்த ரோன்றது தான் traffic intensity. இந்த ரோன்றது என்னன்னா lambda by mu ன்னு சொல்லுவோம்ல. வேற lambda னா என்ன, mu னா என்ன, lambda னா arrival rate, mu னா service rate, என்ன rho equal to அப்படின்னு எழுதணும். சோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இந்த 3யுமே நம்ம வந்து அடிஷனலா படிச்சு வச்சுப்போம். அப்புறம் டிஸ்கஸ் என்ன டிஃபைன் அப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்பாங்க. டிஸ்கஸ் பால்கிங், ரிலீஜிங் அண்ட் ஜாக்கிங். இது 3ல இருந்து இது எனி ஒன்னு கேட்பாங்க. சோ என்ன பண்ணுவோம், இதையும் நம்ம தியரி நம்ம ஒரு 4 தியரி क्वेश्चन தான் பார்க்க போறோம். சோ இத படிச்சுக்கோங்க. இப்ப ரைட் டவுன் லிட்டில் ஃபார்முலா. ரைட் டவுன் லிட்டில் ஃபார்முலானா மென்ஷன் பண்ணிடுவாங்க நேம். இப்ப மென்ஷன் பண்ணிட்டாங்க பை மாடல் 1 அப்படின்னா நீங்க மாடல் 1 ல நம்ம மாடல் 1 and 3 ல உள்ள லிட்டில் ஃபார்முலாஸ் தெரியும். சோ நீங்க மாடல் 1 and 3 ல இருந்து தான் கேட்பாங்க ஆல்மோஸ்ட். சோ இந்த பார்ட் அப் டு தி 7th क्वेश्चन வரைக்கும் எனி ஒன் ஒரு क्वेश्चन வந்து 2 மார்க்ல கேட்பாங்க. ஒரு 2 மார்க்ல இந்த 7th up to 7th ல 1 கேட்றுவாங்க. அந்த செகண்ட் 2 மார்க்ங்கிறது இந்த क्वेश्चन தான் வரும். எப்பயுமே இந்த क्वेश्चन தான் வரும். இந்த क्वेश्चन என்னன்னா இது வந்து நீங்க கம்பல்சரி இந்த யூனிட்ல இத படிச்சுக்கலாம். அந்த क्वेश्चन இது என்னன்னா 4th மாடல்ல உள்ள P0 ஓட வேல்யூ, Pn ஓட வேல்யூ. நம்ம வந்து இது மாடல் 3யும் மாடல் மாடல் 2வும் மாடல் 4யும் ஸ்கிப் பண்ணிருக்கோம் இல்லையா. அந்த 4th மாடல்ல இருக்க அந்த P0 ஓட வேல்யூ, Pn ஓட வேல்யூ ஃபார்முலா மட்டும் மக பண்ணிக்கோங்க. அது டெஃபினட்டா ஒரு கம்பல்சரி 2 மார்க் क्वेश्चन இது. சோ என்ன MMC N finite customer multi server queuing systemல write the expression for P0 and Pn. நமக்கு வந்து மாடல் 1 ல P0 Pn கேட்டிருந்தாலோ மாடல் 3 ல P0 Pn கேட்டிருந்தாலோ நம்ம டெரிவேஷன் படிச்சிருக்கிறதுனால நமக்கு தெரியும். இந்த 7 क्वेश्चनல இருந்து ஒரு क्वेश्चन வந்து உங்களுக்கு வரும். இந்த क्वेश्चन 8th क्वेश्चनன்றது கம்பல்சரி 2 மார்க் क्वेश्चन. சோ இந்த 8 क्वेश्चन நீங்க தரவா பாத்துக்கோங்க. பிளஸ் அந்த 2 டெரிவேஷன் பிளஸ் அந்த சம்ஸ் மாடல் 1 மாடல் 3 ஓட சம்ஸ் பார்த்துட்டோம்னா நம்ம ஈஸியா வந்து கியூவிங் தியரியில இருந்து 20 மார்க் ஃபுல்லா நம்ம வாங்கிடலாம்.